إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையும் அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே உரியதானது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அந்நாளிலே வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனுடைய வற்றா கருணையும் அருளும் ரஹமத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை கொள்கை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை நாம் எல்லாம் அறிந்து கொண்டு எதை நாம் அறிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து இவ்வுலகத்தில் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது திருமறை குர்ஆன் நமக்கு எவ்வாறு இந்த உலகத்தில் வாழச் சொல்கின்றதோ, எவ்வாறு அதன்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக நமக்கு பாடங்களை வழங்கினார்களோ, இந்த இரண்டு அடிப்படையில் மட்டும்தான் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிக் கொண்டு இதுபோன்ற செயல்களோடு இந்த உலகத்தில் தன்னை முஸ்லிம்களாக அடையாளத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, அனைவரும் நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டிய அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தருணங்களிலே பல்வேறு விதமான பாடங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த நம்முடைய படைப்புகளை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மனிதனுடைய படைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 பருவங்களாக தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் படைத்திருக்கின்றார். அந்த 3 பருவங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று குழந்தை பருவம், அடுத்தது இளமை பருவம், மூன்றாவது இளமை பருவம். இந்த 3 பருவங்களை சற்று நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தால் 3லே 2 பருவங்கள் என்பது ஒரே செயலோடு ஒரே நிலையோடு தான் இருக்கக்கூடியதாக பார்க்கின்றோம். குழந்தை பருவமும் முதுமை பருவமும், இந்த பருவத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 2 பருவங்களிலும் மனிதர்கள் ஒரே நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை தாமாக சுயமாக எந்த ஒரு மனிதனுக்கு தெரியாத ஒரு பருவமாக இருக்கும். அந்த குழந்தைக்கு பசிக்கும், அந்த குழந்தையுடைய உணவு அந்த குழந்தைக்கு பக்கத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் என்னுடைய உணவு, அதை எடுத்து நான் உண்ண வேண்டும் என்கின்ற நிலை தெரியாமல் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதற்கு தெரியாது. அந்த பருவத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
கொடுக்காமல் வைத்திருக்கிறான். எந்த ஒரு செயலையும் தானாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையை குழந்தை பருவத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கவில்லை. அதே நிலையில் தான் முதுமை பருவத்திலும் பாருங்கள். முதுமை பருவத்திலும் அந்த வயதை அடைந்தவர்களிடத்திலே போய் சென்று ஏதேனும் ஒரு முடிவெடுக்க சொன்னால் அவர்கள் உடனடியாக அந்த முடிவை எடுப்பார்கள் என்று சொன்னால் எடுக்க மாட்டார்கள், யோசிப்பார். காரணம் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், எனக்கு முடிவெடுக்க முடியாது, நான் முடிவெடுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் எனக்கு வயசாயிடுச்சு, என் பையன்களை கேட்கணும், என் மகன்களை கேட்கணும், நான் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல எனக்கு இல்லை என்று சொல்வார்கள். தாமாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் குழந்தைகள் மத்தியில் எப்படி உணவு நாம் பார்க்கின்றோமோ அந்த உணவுகள் விஷயத்திலும் முழுமையை அடைந்தக்கூடிய அந்த மனிதத்தில் பாருங்க, ஒரு வயசானவர்கள் போய் ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்து பாருங்க, அதை சாப்பிடலாமா வேணாமல் சொல்லி யோசிப்பாங்க. சாப்பிட்டா எனக்கு சுகர் வந்துடுமோ, பிபி ஹை ஆயிடுமோ, அந்த நோய் வந்துடுமோ, இந்த நோய் வந்துடுமோ சொல்லி யோசிச்சுட்டு தனக்கு பிடிக்கும் போய் கொடுக்கக்கூடிய அந்த பொருள், அந்த இனிப்பு பலகாரம் என்பது அவர்களுக்கு பிடித்தாலும் அது உண்பலாமா அல்லது உண்ணாமல் இருக்கலாமா என்பதை அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பாங்க. டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. இப்படி குழந்தை முடிவெடுக்காமல் தவிப்பார்களோ அதே போன்ற நிலைதான் முதியவர்களுக்கும் அந்த நிலை ஏற்படும். அல்லாஹ் அப்படியே கிடைத்திருக்கின்றான். ஆனால் 3 பருவங்களிலே, இந்த 2 பருவங்களிலே செய்யக்கூடிய செயல்கள் ஒன்றாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் பலவீனத்தை தாண்டி எதையும் துணிந்து தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய, பேசக்கூடிய, தீர்ப்புகளை சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஆற்றலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பருவத்தில் அவருக்கு வழங்கியிருக்கின்றார் என்று சொன்னால், இளமை என்று சொல்லக்கூடிய பருவத்தில் அல்லாஹ் அத்துணையும் நமக்கு வழங்கியிருக்கின்றார். ஒரு ஏழை பாருங்க, ஒரு முதுமை அடைந்த இடத்துல கொடுத்த அந்த இனிப்பு பலகாரத்தை ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 இளைஞர்கள் சொல்ல அவர்கள் மத்தியில் அந்த இனிப்பு பலகாரத்தை வச்சா இது யாருக்கு கொடுக்கப்பட்டது, ஏற்காக வைக்கப்பட்டது எதையும் யோசிக்க மாட்டாங்க. அதை எடுத்து சாப்பிட்டு அதை கூட தான் கேட்பாங்க, இது யாருக்கு. உடனே அவர்கள் முடிவெடுப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இளமை பருவத்தை அப்படியே படைச்சிருக்கிறோம், அவ்வளவு ஆற்றலையும் தைரியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இளமை பருவத்தினால் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பருவத்தை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இளமை பருவத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களை விரும்புகின்றானோ, நேசிக்கின்றானோ, தவறான செயல்களை அவன் வெறுத்துக் கொண்டிருக்கிறானோ, அதே நிலையில் நம்மோடு இன்றைக்கு வாழக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதை தாண்டி சென்றிருக்கக்கூடியவர்கள், இளமை பருவத்தை அடையாதவர்கள், இவர்கள் அனைவரும் விரும்பக்கூடிய பருவம் எது என்று சொன்னால் இளமை பருவத்தை தான் விடுவாங்க. சின்ன குழந்தையா இருப்பாரு, ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கக்கூடிய அவருக்கு போய் கேட்டா உங்களுக்கு எந்த பருவத்தில் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்கள் என்று கேட்டா, நான் எங்க அண்ணன் போல காலேஜ் அந்த வயசுல வரணும், அதுதான் விரும்புறேன் தான். அதை தாண்டி வெளிநாடு முடிவெடுக்க கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில பொன்னான நேரங்கள் எது, உங்களுடைய பருவத்துல எந்த பருவத்தை நீங்க விரும்பினீர்கள் என்று கேட்டால் அவரும் சொல்வாரு, நான் இளமைத்தான் விரும்புறேன். என்னுடைய இளமை எப்படி இருந்தது திரும்ப அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் சொல்வார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்யக்கூடிய செயலை வைத்து அதை குறையாக சொல்வார்கள், சில நேரங்கள் பாராட்டியும் பேசுவாங்க. ஆனால் இதை அத்தனையும் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு இடம் எது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பருவத்தை விரும்புகின்றானோ அந்த பருவத்தை தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடியதை பார்க்கணும். அப்படி உலகத்தில் நேசிக்கக்கூடியவர்கள், அந்த பருவத்தை தாண்டி செல்லக்கூடியவர்கள் மற்ற இளைஞர்களை பார்த்து அந்த பருவத்தை பார்த்து நேசிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நேசம் நம்மை எதை நோக்கி அழைத்து செல்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க பாருங்க, இளைஞர்களுடைய பாதை, பெரும்பான்மையான இளைஞருடைய அவர்கள் செல்லக்கூடிய பாதை எளிதாக இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு பாதையை அவர்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றார். அந்த பாதையை நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை தருவேன், நாளை சுவனம் தருவேன் என்று சொல்கின்றார்.
அந்த பாதையை விட்டு இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் வழி தவறிவிட்டு உலகத்தில் யாரெல்லாம் அவர்களை பயன்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு அழைக்கிறார்களோ அதை நோக்கி செல்லக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இல்லை என்று சொல்ல முடியுமா? இளைஞருடைய நிலை என்ன? இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு யார் தலைவராக தெரிகிறார்களோ, நம்முடைய உள்ளம் நம்முடைய அறிவு யாரை தலைவர் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தான் நம்முடைய தலைவர்கள் என்று அவர்களுக்கு பின்னால் படையெடுத்து போய் வீணாகக்கூடிய நிலைதான் நம்மால் பார்க்க முடியும். உலகத்தில் பல்வேறு விதமான நிலை இருக்கின்றது. நம்மை மறுமையுடைய வாழ்க்கையில் நரகத்திற்கு அனுப்புவதற்காக, சொர்க்கத்திற்கு நாம் செல்லக்கூடாது என்பதற்காக உலகத்தில் பல்வேறு விதமான செயல்கள் அமைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு பாதை அமைத்து தந்திருக்கின்றார். இந்த பாதையை நீ பயணித்தால் உனக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்கின்றார். ஆனால் அந்த பாதையை விட்டுவிட்டு இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை ஏற்று பின்பற்றக்கூடியவர்கள் யாரை இந்த உலகத்தில் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நமக்கு வேறு யாரும் தலைவர் இல்லை என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள், இளைஞர்கள் உலகத்தில் செல்லக்கூடிய பாதை எதுவாக இருக்கின்றது என்று சொன்னால் இந்த உலகத்தில் கண்களுக்கு முன்பாக கூத்தாடக்கூடிய, பொய்யை அள்ளி வீசக்கூடிய, நம்மை வெளியெடுக்கக்கூடிய ஷைத்தானுடைய பாதையில் செல்லக்கூடிய அவர்களுடைய அழைப்பை கேட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பான்மையானவர்கள் அவர்களுக்கு பின்னர் படையெடுத்து வரக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இது என்று மறுக்கவே முடியாது. இதே பாதையில் ஒருவர் பயணிப்பார் என்று சொன்னால் அதே நிலையில் அவருக்கு நாளை வரை அல்லாஹ் தரக்கூடிய இடம் வேணும். நரகத்திற்கு செல்லக்கூடிய பாதையை ஒருவர் தேர்ந்தெடுத்து அதே பாதையில் அவர் பயன்படுத்தி அதே பாதையில் அவர் வாழ்ந்து மரணிப்பார் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகத்தை விட வேறு எதுவும் கிடையாது. புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல், நீங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாதை இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளோடு பாதை, அந்த பாதைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய செயலை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இளமை பருவத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளுக்கு, ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய நன்மை என்று சொல்லக்கூடிய கூலி ஏராளம் ஏராளம். எந்த அளவிற்கு என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷுடைய நிழலில் இடம் தரக்கூடிய நபர்களுடைய பட்டியலை ஒரு பட்டியல் இடுகிறார்கள். நபிகளார் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை முழுமையாக ஒரு நாள் அழித்து விடுவான், தரைமட்டமாக்கப்படும். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாளிகை, உயர்ந்த கட்டடங்கள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகி விட்டுவான். அல்லாஹ்வை தவிர அந்நாளில் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நாளுக்கு பிறகு நபிகளார் சொல்கிறார்கள், அந்த நாளுக்கு பிறகு உலகத்தில் எத்தனை எத்தனை மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தாரோ அத்துணை மனிதர்களுக்கும் மஹ்ஷர் மைதானத்திலே ஒரே வரிசையில் நிற்க வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனை அழைத்து கேள்விகளை விசாரிப்பார். அப்படி விசாரிக்கக்கூடிய நாளில் வரிசையில் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் நபிகளார் சொல்கிறார்கள், மனிதர்கள் வரிசையில் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேல் சூரியன் இருக்கும். அந்த வெப்பத்தில் மனிதர்கள் அவர்கள் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, தலைக்கு மேல சூரியன் எதிர்பார்க்க முடியுமா? பல ஆயிரம் லட்சம் கிலோமீட்டர் நமக்கு சரியா தெரியல, அத்தனை தூரம் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் லைட்டா இறங்குது. 100 டிகிரி 110 டிகிரி வெயில் சொல்ல அதான் நம்மளால் தாங்க முடியல. யோசிச்சு பாருங்க, இந்த பள்ளிவாசல ஜும்மாவுக்கு வந்து உரை கேட்கக்கூடிய ஒரு நிலை என்ன இருக்கு? ஷீட் போட்டிருக்காங்க, அனலா இருக்கு. பயான் பண்றவங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க சொல்ல ஆச்சா பூச்சா அப்படியே கையை காமிப்பாங்க, கண்ணை அசைப்பாங்க. என்ன காரணம்? ஏன் பள்ளிவாசல் ஏசி போட்டு நல்ல குழுகுலும் இருந்தா பயம் நல்லா இருக்கு, ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஜம்மு உட்கார்ந்து கேட்போமே, யோசிப்போமா இல்லையா? ஏன் பயம் எவ்வளவு நல்லதா இருந்தாலும் அதை முடிக்கிறோம், நேரத்தோட முடிக்கிறோம். ஏன் இந்த நிலை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் சொன்னா வெப்பம் தாங்க முடியல. அப்ப அந்த நாளில் இருக்கக்கூடிய வெப்பத்தை பற்றி நம்ம யோசிக்கணும். நபிகளார் சொல்கிறார்கள், தலைக்கு மேல் மனிதனுடைய தலைக்கு மேல் சூரியன் இருக்கும். அப்படிப்பட்ட
அந்த நேரத்தில் இடத்தில் நிழல் என்று சொல்லக்கூடிய இடமே இல்லாத ஒரு இடமாக இருக்கும். நிழல் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனத்தை எங்கே வைக்கின்றானோ அந்த இடத்தில் மட்டும்தான் நிழல் இருக்கும். அந்த நிழலுடைய இடத்துடைய பெயர் தான் அர்ஷ் என்று சொல்வார்கள். அர்ஷுடைய நிழல். அந்த நிழலில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், 7 சாரார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் இடம் தருகின்றான். 7 நபர்கள் அல்ல, 7 சாரார். அந்த 7 சாராருடைய பட்டியல் மிக நீண்டவானது. நபிகளார் சொல்லக்கூடிய அந்த 7 சாராரிலே முதல் சாராரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீதமான அரசனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழல் தருவான். நீதமான அரசன் என்ன? ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை போல இருக்கணும். ஜாதி பார்க்கக்கூடாது, மொழி பார்க்கக்கூடாது, இனம் பார்க்கக்கூடாது, நிறம் பார்க்கக்கூடாது, ஏழை பணக்காரர் என்கின்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் என்னுடைய நாட்டு மக்கள் என்று சொல்லி சரிசமமாக நீளமாக இருக்கக்கூடிய அரசனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷுடைய நிழல் தருவார் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்கிறார்கள், ஷாஃபுன் மஷாஃபி இபாதத்தி ஃபீ ரப்பி. யார் ஒருவர் தன்னுடைய இளமை பருவத்தில் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைகளை முறையாக நிறைவேற்றி அதிகமான பள்ளிவாசலுடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் யார் இருக்கிறார்களோ அந்த இளைஞர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷுடைய நிழலை தருகின்றான். யோசிச்சு பாருங்க, யாருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லல? வயசானவர்கள் பார்த்து பாருங்க, தன்னுடைய பலவீனம் தான் செய்த ஒவ்வொரு செயல்கள் வயதாகிவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு கண்களுக்கு முன்னால் வந்து சென்றும் இன்றைக்கு அவர்களுக்கு என்று சொன்னால் நாளைக்கு நமக்கும் அந்த நிலை. அந்த நிலையை புரிந்து கொண்ட முதியவர்கள் என்ன செய்வார்கள்? நம்மால் நடக்க முடியல, கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இந்த நிலை நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் தடுமாறி பள்ளிவாசல் வந்து தொழுது போவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தடுமாறி வந்து தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லல, வயதாகி கஷ்டப்பட்டு நொண்டி ஒரு ஸ்டிக்கர் வச்சுட்டு இப்படி கஷ்டப்பட்டு வந்து தொழக்கூடிய வீரர்களுக்கு அரசுடைய நிழல் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல. நபிகளார் யாரை சொல்கிறார்கள் என்று சொன்னால், நஷாஃபி இபாதத்தி ஃபீ ரப்பி. இளைஞர்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் அதிகமாக இபாதத் செய்வீர்கள், பள்ளிவாசலுடைய தொடர்பில் இருப்பீர்கள், ஹராமான பாவங்களுடைய செயல்களை நீங்கள் புறக்கணிப்பீர்கள், அதை நோக்கி செல்ல மாட்டீர்கள். அது வட்டியாக இருந்தாலும் சரி, விபச்சாரமாக இருந்தாலும் சரி, வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய அந்த செயலாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக் கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய செயல்களாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டிய அந்த அடிப்படையில் நீங்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து அதே நிலையில் மரணிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் சுவனத்திலே ஒரு இடம் வைத்திருக்கின்றான். அதற்கு முன்பாக அல்லாஹ் தன்னுடைய அர்ஷுடைய நிழலில் உங்களுக்கு இடம் தருவான். இந்த இடத்தை பெறுவதற்காகத்தான் இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செயல்களை முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் இந்த தீனின் பக்கம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதைத்தான் அழைக்கிறார்கள். அது போன்ற ஒரு நிலை இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, உங்களுடைய செயல்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த உலகம் என்பது ஒரு மாயம். இந்த மாயத்திற்கு பின்னால் நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு நிம்மதி கிடைக்காது, வெற்றி கிடைக்காது. நாளை மறுமையில் உங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியும் இல்லை, வெற்றியும் இல்லை. நாம் எந்த இடத்தில் நாளை மறுமையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அந்த சுவர்க்கத்தில் நமக்கு இடமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை பருவத்திலும் முதுமை பருவத்திலும் தராத ஒரு பாக்கியத்தை, ஒரு பொக்கிஷத்தை, ஒரு அருளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இளமை பருவத்தில் நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்று சொன்னால் இந்த இளமை பருவத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. உலகத்தில் நம்மை வெளிப்படுத்துவதற்காக ஏராளமான சைத்தான்கள் வருவார்கள். அவர்கள் மனித ரூபத்தில் தான் வருவார்கள். நல்லது என்று சொல்லி கெட்டதை நம்மிடத்தில் ஏவுவார்கள். அவர்கள் நமக்கு எடுத்துரைப்பார்கள். அந்த கெட்டதை நாம் குர்ஆனோடு சேர்த்து
ஈராக்கு குர்ஆனில் அனுமதி இருக்கின்றதா? நபிகளாருடைய வாழ்க்கையோடு சேர்த்து நபிகளார் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தில் இருக்க அனுமதி இருக்கின்றதா என்பதை ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு செயல்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து அந்த பாடத்தை அறிந்து கொண்டு அதை நாம் புறந்தள்ளி விட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் எதை நோக்கி நமக்கு அழைக்கிறார்களோ அந்த பாதையில் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஒவ்வொரு இறை தூதர்களும் தேர்ந்தெடுத்தார்கள். ஒவ்வொரு இறை தூதர்களோடு வாழ்ந்த நபி தோழர்கள் தோழியர்களும் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றார்கள். இல்லை என்று சொல்லவே முடியாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலீலுல்லாஹ் என்னுடைய நண்பன் என்று சொல்கின்றானே, இந்த நண்பன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பருவத்தில் வழங்கினான் என்று பார்க்கும்போது குழந்தை பருவத்தில் அல்லாஹ் வழங்கவில்லை, முதுமை பருவத்தில் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நண்பன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இப்ராஹிம் நபிக்கு இளமை பருவத்தில் தான் வழங்கினார். ஏன்? இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து விட்டார்கள். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இளைஞன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றானோ அதை முழுமையாக கடைபிடித்தார்கள். இப்ராஹிம் நபி மட்டுமல்ல, உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்த எல்லா தூதர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏராளமான சிலாயத்துகளை சொல்கின்றார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எந்த ஒரு இறை தூதருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் தராத ஒரு தர்ஜாவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தருகின்றார். என்ன தர்ஜா தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நபிகளாரை பற்றி பார்த்து சொல்கின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த நபியை, இந்த இறை தூதரை, இந்த முஹம்மதை நான் எப்படி படைத்திருக்கின்றேன் என்று சொன்னால் அகில உலகத்திற்கும் நான் இவரை தான் அருளாக அருட்குறையாக நான் படைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான் என்று சொன்னால் இந்த ஒரு புகழ்பெற்ற அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நாமும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாதா? நபிகளாருடைய வாழ்க்கை பாருங்கள். பலரும் சொல்வார்கள் நபிகளாருக்கு 40 வயதுக்கு பிறகுதான் இறை செய்தி வந்தது. அந்த 40 வயது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சாதாரண மனிதராக வாழ்ந்தார். சாதாரணமாக வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நபிகளாரை பார்த்து பிறர் பாராட்டக்கூடிய அவருடைய வாழ்க்கை செயல்களை நேசிக்கக்கூடிய மனிதனாக வாழ்ந்தார்கள். எப்படி என்று சொன்னால் மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இளமை பருவத்தில் வாழும்போது மக்கள் குறைசி மக்கள், படித்த மக்கள், நல்ல செல்வம் படைத்த மக்கள், அவர்கள் மத்தியிலே ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படும், தீர்க்க முடியாத நேரத்தில் மக்கள் குறைசிகள் முடிவெடுப்பார்கள். என்ன முடிவு என்று சொன்னால் முகம்மதை அழைத்து வாருங்கள், அந்த முகம்மது சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு என்று சொல்வார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் தூதுத்துவத்தை அடையவில்லை, ஒரு சாதாரண இளைஞராக இருக்கிறார். அப்படி இளைஞராக இருக்கக்கூடிய முகம்மது அவர்கள் அழைத்து வரும்போது தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த முகம்மது வரக்கூடிய நேரத்தில் மக்கத்து குறைஷிகள் வெகு தூரத்திலிருந்து நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து சொல்வார்கள், இதோ தீர்ப்பு சொல்லக்கூடிய என்னுடைய அமீர் வந்து விட்டார், இதோ சித்திக் வந்து விட்டார் என்று சொல்வார்கள். என்ன பெயர் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு இளமை பருவத்தில்? சித்திக், அமீன், தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி என்று சொல்லக்கூடியதை பார்த்தோம். இன்றைக்கு இளைஞர்களே, யாரையும் நாம் உங்களுடைய உள்ளங்களை காயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, யோசித்து பாருங்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பார்த்து மக்கத்து குறைஷிகள் சித்திக், அமீன் என்று சொன்னார்கள். இந்த பெயர் நம்முடைய குடும்பத்திலே இளைஞர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் சொல்வார்களா? பல வீடுகளில் போய் உங்க பசங்க எப்படி இருக்காங்க, எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஏன் பிள்ளையா அவர் ஒரு தரதலைங்க, ஏன் மகளா சின்ன வயசுல முன்னேறா, ஆனா வளர்ந்த உடனே சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க, எப்படியாவது நாசமா போகணும்னு சொல்லி விட்டுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு பல இளைஞர்கள் தன் பெற்றோர் மத்தியிலே இது போன்ற பெற்ற பெயர் வாங்கக்கூடிய நிலை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன பெயர்? சித்திக், அமீன், உண்மையாளர், பொய் பேச மாட்டார், நீளமானவர், சரியான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய பட்ட பெயர் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலே பெற்றுக் கொண்டார் என்பதை வரலாறு நமக்கு சொல்கின்றது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இளமை பருவம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொக்கிஷமாக விளங்கியிருக்கின்றார். இந்த பருவத்தை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள்.
நம்மை வழிகெடுக்கக்கூடியவர்கள் வந்தாலும் அவர்களை புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.